ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரெக்லெட் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி கிரில்டு சிக்கன் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நேற்றே நம்ம ரெக்லெட் மிஷின் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த ரெக்லெட் மிஷின் பற்றி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அதில் எப்படி கிரில்டு சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிக்கிடணும். ஸோ நீங்கள் சிக்கனை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவராக ரொம்ப சிக்கன் சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நீங்கள் ஊற விடலாம். இல்லாட்டினா முதல் நாள் நைட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் குக் பண்ணினீங்கன்னா இன்னமும் சிக்கன் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இதுதான் பார்பிக்யூ ஸ்கீவர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சிக்கனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனுமே நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வுட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் வாட்டரில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை ஆட் பண்ணுங்கள். ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் குக் பண்ணுறப்ப இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த குச்சி பிளாக் ஆகாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் ஆகிரும் குச்சி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கலக்கலாக நீங்கள் சிக்கனை வச்சுருங்க. ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க, ஓகேவா? இதுதான் ரெக்லெட் மிஷின். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் கிரில் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேட் இருக்குல்ல, கிரில்டு பிளேட், அதை வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கீவர்ஸ் இந்த குச்சை அப்படியே அழகாக அந்த கிரில்டு பிளேட்டில் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இப்போ உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஊட ஏதாச்சும் வெஜிடபிள்ஸையும் நீங்கள் கிரில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேப்சிகம், அப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் கூட நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் கிரில் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி கிரில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே அழகாக அடுக்கி வச்சுடுங்க. உடனே திருப்பாதீங்க. லைட்டாக அது கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிக்கும்ல, அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி வேகமாகவே சிக்கன் கிரில் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப நேரம் கிரில் ஆக டைம் எடுத்துக்கிடும். ஏன்னா இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓவன், ஏர் ஃப்ரையர் அப்படிலாம் நம்ம குக் பண்ணுறப்ப டைம் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். அந்த டைமுக்கு போய் பார்த்தா அவ்வளோதான், ஈஸியாக சிக்கனை நம்ம திருப்பி போட்டுருவோம். ஆனால் இந்த ரெக்லெட் மிஷின் அப்படி இல்லை. இது எதுக்காகனா சுவிட்சர்லாந்தில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதாவது அவங்களோட பர்பஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சீஸை மெல்ட் பண்ணி அப்படியே பிரெட் மேலே ஊற்றி சாப்பிட்றது தான். ஆனால் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்றாப்புல நம்ம இதில் என்னென்னலாம் இந்த மிஷினில் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மிஷினோட ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால் நீங்கள் இப்போ ஃபேமிலி கூட எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே ஸ்லோவாக குக் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கலாம்.
அதுக்காக தான் ஐ திங்க் இந்த மிஷினே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். உங்களோட வேலை என்னென்னா லைட்டாக சிக்கன் வந்து ஒரு சைடு குக்காக நீங்கள் வந்து திருப்பி திருப்பி மட்டும் போடுறது தான். ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ ஒரே டைமில் நிறைய ஃபுட் வந்து குக் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மிஷின். இப்போ ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ ஒரே டைமில் எல்லாத்துக்கும் தேவையானதை வந்து ஈஸியாக வந்து இந்த ரெக்லெட் மிஷினில் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் குக் ஆகிடுச்சு, அந்த கேப்சிகமும் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு முட்டையை உடைச்சி அழகாக வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இன்னும் சிக்கன் குக் ஆகலை. ஸோ சிக்கன் வந்து குக் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். எண்ணெய் நல்லா கிரில் ஆகணும்ல, அதனால் இப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. சிக்கன் லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க சிக்கனை. அப்பப்போ சிக்கனையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கிரில்லாக ஆகலை. நல்ல சிக்கன் இன்னமும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நல்லா ஸ்லோவாக குக் ஆகுறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பார்பிக்யூ ஸ்மெல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான பெப்பரும் போட்டுக்கோங்க. பெப்பரும் போட்டு முட்டையை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஒன் சைடு குக் ஆனோடனே இன்னொரு சைடு வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிளையும் கிரில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையும் வந்து குக் பண்ணிட்டோம். குக் பண்ணுறத வந்து ஒரு வேலையாக இல்லாமல் ரொம்ப ஃபன்னாக வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ முட்டையே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து மசால் தடவி வச்சுருந்த சிக்கனையும் வந்து அப்படியேவும் அழகாக வந்து இந்த மாதிரி போட்டு அதுலேயே வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து கிரில் பண்ணிக்கலாம். இந்த ரெக்லெட் மிஷினை இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட டேபிளில் உட்காந்து கிச்சனுக்கே போகாமல் இந்த அழகாக இந்த குட்டி மிஷினை டேபிளில் உட்காந்து டேபிளை சுற்றி நம்மளாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து குக் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின். ஓகே, இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் குக் பண்ணுறப்ப எண்ணெய் வந்து ரொம்ப அப்ளை சேர்க்க மாட்டோம். கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். அதிலே வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடும். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அவ்வளவு டேஸ்ட்டு வேறு. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து ஓவனில் கிரில் பண்ணாலும் வேறு டேஸ்ட்டு வரும். அதே மாதிரி ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கனுக்கு கிரில் பண்ணாலும் வேறு டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ரெக்லெட் மிஷின்லையும் குக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வேறு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அது மட்டும் என்னால் வந்து 100% வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ சிக்கனெல்லாம் நம்ம குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ட்ரே எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அது மாதிரி இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் வந்து கிடையாது. ஸோ கையிலேயே தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நேரம் குக் ஆகுது. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகும். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வந்து குட்டியாக இருக்குது. ஸோ அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீவர்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒருத்தவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா இது 2 பேர் தான் சாப்பிட முடியும். இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் தான் செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகும். அட் அ டைமில் எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் செய்ய முடியாது. பட் ஓகே, இன்னும் இந்த சீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் அதெல்லாம் வச்சு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு ஹாப்பியான குக்கிங் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் குக் பண்ணுவீங்கன்றதை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, 2 சைடும் வந்து சூப்பராக வந்து சிக்கன் குக் ஆனோன்னு எடுத்துருங்க. அவ்வளவுதான், சூப்பரான கிரில்டு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.